ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, பாக்கியமானவர்கள், பாக்கியவான்கள் யார்? பாக்கியம் பெற்றவர்கள் யார்? பாக்கியமானவர்கள் யார்? சந்தோஷம் உள்ளவர்கள், சமாதானமான வாழ்க்கை நடைமுறை உள்ளவர்கள், சுற்றிலும் அமைதல் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள், எல்லை எங்கிலும் பசுமையும் செழிப்பும் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள், வியாதி பலகீனமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள், எல்லை எங்கிலும் கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது குறைவில்லாத பாக்கியவான், நிறைவான பாக்கியவான். பாக்கியவான் என்று பார்க்கிற பொழுது 3 விதமான பாக்கியவான்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது குறைவில்லாத அல்லது நிறைவான பாக்கியவான் யார்? சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொன்னால் நடக்கும், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் எந்நேரமும் சிந்தனையாக இருக்கணும். இரவும் பகலும் அந்த வேத வார்த்தைகளை, அந்த வேத காரியங்களை குறித்து, வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்களை குறித்து சிந்திக்கணும், தியானிக்கணும், வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வேதத்தின் காரியங்களை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேடாமலே அவர்களுக்கு நிம்மதி வரும், அவர்களுக்கு பாடுகளெல்லாம் தள்ளி ஓடிடும். ஒருவன் கர்த்தருக்காக பாடுபட ஆரம்பித்தா அவனுக்கு இந்த பாடுகள்லாம் வருவது ரொம்ப குறைவு. வசனம் ஒன்று சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுறாங்களாம். எந்த நீதி? தன்னுடைய சுயநீதியா, அல்லது தன்னுடைய சமுதாய நீதியா, தன்னுடைய குடும்பத்துக்கான நீதியா? அல்ல. அவர்கள் என்ன நீதிக்காக துன்பப்படுகிறார்கள்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எந்த நீதி? கர்த்தருடைய நீதி, பரலோகத்தின் நீதி. அதனால தான் பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமாகிடுது. அவங்க எதற்காக துன்பப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. நம்முடைய நீதியை குறித்து நாம் பார்க்குறோம், நமக்காக துன்பப்படுகிறோம், நம்முடைய சொந்த காரியங்களுக்காக துன்பப்படுகிறோம், நம்மை குறித்தே சிந்திக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை குறித்தே சிந்திக்கிறோம், தன்னுடைய தொழிலை குறித்தே சிந்திக்கிறோம், நம்முடைய வேலையை பற்றியே சிந்திக்கிறோம், நம்முடைய படிப்பு எதிர்காலத்தை குறித்தே சிந்திக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அங்கே ஆசீர்வாதம் குறைவுபடாது. அங்கே குறைவில்லாத பாக்கியவானாக நீங்கள் மாற முடியும், நிறைவான பாக்கியவானாக அழைக்கப்பட முடியும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீர்க்கால்கள் ஓரம் எப்பயுமே பசுமை, எப்பயுமே செழிப்பு, எப்பயுமே பசிக்கு முன்னாடி ஆகாரம். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி அதுக்குரிய விடை அவனுக்கு கொடுக்கப்பட்டுரும், பரலோக ராஜ்யத்திலிருந்து கொடுக்கப்பட்டுரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்தின சிந்தனை வேணும். அந்த பரலோக ராஜ்யங்கிற நீதிக்காக துன்பப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக எப்படிப்பட்ட துன்பத்தையும் நான் சகித்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு மனநிலைமை உள்ளவர்கள் நிறைவான பாக்கியவான்கள். அவளுக்கு குறைவே வராது. அவள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் ஆண்டவர். தாமதிக்காது. எதுவும் எந்த ஆசீர்வாதமோ உங்களுக்கு தாமதிக்காது. படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, சொந்த வீட்டிற்காக எதற்கும் கவலைப்பட வேணாம்.
அதாவது அவர் கொடுத்துட்டே இருப்பார். எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும், தேவனுடைய நீதி என்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக, எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை எதிர்கொண்டு சமாளித்து ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு குறைவில்லாத ஆசீர்வாதம் வரும். அவர்கள் தான் நிறைவான பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நிறைவான பாக்கியவான்கள், எப்பொழுதும் பாக்கியவான்கள், நிறைவான பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் தான் பாக்கியவான்கள். எப்பொழுது? சங்கீதம் 1, சங்கீதம் 119:1, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 அந்த பாக்கியவான்களுடைய காரியங்களை பார்க்குறோம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளணும், அவரை முழு இருதயத்தோடும் தேடணும். முழு இருதயத்தோடு கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதுக்கு பிரயாசப்படுகிறவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் அவர்களை தேடி வரும். அதிலே 3ஆம் வசனம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அநியாயம் செய்யக்கூடாது, நியாயமாக நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற வேண்டுமென்றால், கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பாக்கியம் பெற்று பாக்கியசாலிகளாய் வாழ வேண்டுமென்றால் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. நிலையான பாக்கியவானை நாம் பார்ப்போம். சங்கீத புஸ்தகங்களின் 84வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தின்படி அந்த சத்தியத்தை பலனாய் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நிலையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வழிகளை தங்களுடைய பலனாக எடுத்துக்கொண்டு, தங்களுடைய பலமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறவர்கள். உலக காரியங்கள் அல்ல, உலகத்திலே சொல்லப்படுகிற தந்திர காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய சத்தியத்தை தங்களுக்கு பலமாய் வைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக தங்களை பலப்படுத்தி கொள்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற நம்புகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்கள், தங்கள் இருதயம் முழுக்க செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எப்படிப்பட்டதான சோதனையான காரியங்களில் அவர்கள் ஜெயிப்பார்கள், எப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், எப்படிப்பட்டதான எதிரே வரக்கூடிய துன்மார்க்கர்களையும் ஜெயித்து எழும்புவார்கள், சத்ருவின் கிரியைகளை முறியடிப்பார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை முழுவதுமாக நடந்து வந்து அதை முற்றிலுமாக நீரூற்றாகி மாற்றிக்கொள்கிறவர்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுகிறவர்கள், எப்பொழுது நிலைத்திருக்கிறவர்கள், எப்பொழுது நிலையான ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். அவள் கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை யாராலும் எடுக்க முடியாது. அவள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் பிடுங்கி எடுத்து விட முடியாது. சத்துருவை ஜெயிக்கிறவர்கள், சாத்தானை தோற்கடிக்கிற ஜனங்கள் அவர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன், யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை எடுத்து பார்க்கிற பொழுது, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை ஜெயிக்கிறது. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட, எப்படிப்பட்டதான நிலைமைகள் வந்தாலும் கூட, அவைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். சோதனையை ஜெயம் எடுக்கிறார்கள். எந்த சோதனையான சூழ்நிலையிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சோதனையை அவர்கள் உண்டாக்கி கொள்வதல்ல. எப்படிப்பட்ட சோதனையை சாத்தானோ கூட இருக்கிற மனிதர்களோ கொண்டு வந்தாலும் கூட அவைகளிலே வெற்றி காண்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை ஜெயிக்கிற மனிதர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மிக முக்கியமான அந்த காரியம், எப்படிப்பட்ட சோதனையை அவர்கள் ஜெயமாய் மாற்றிக்கொள்கிறார்கள். பிசாசு வைக்கிற சோதனையாக இருந்தாலும், மனிதர்கள் வைக்கிற சோதனைகளாக இருந்தாலும், அவர்கள் அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் தீமைகளும் அவர்களை அணுக முடியாது என்பதை நாம் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாக்கியவான்கள், நிலைத்திருக்கிற பாக்கியவான்கள். சோதனையை ஜெயிக்கிறவர்கள் தான் நிலையான பாக்கியவான்கள். என்றும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை அவர்கள் நிலையாக வைத்து கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். பயன்படுகிற பாக்கியவான், யூஸ்ஃபுல் பாக்கியவான். அவர்கள் பயன்படுத்தப்படுகிற பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அநேகருக்கு பயன்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிற, கர்த்தருடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகின்ற பாக்கியம் உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். மிக முக்கியமான பயன்படுகிற பாத்திரங்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்களாகவும் காணப்படுகிறார்கள். இந்த பாக்கியவான்கள் சங்கீதம் 94:13 சிக்ஷித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர்கள், ஜனங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் பயன்படுகிற பாத்திரமாகவும், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாக்கியவான்களாகவும், எப்பொழுதும் சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு, எல்லாருக்கும் பயன்படுகிற பாத்திரவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் அல்ல தட்டிவிட முடியாது. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தில், என் வாசற்படியில் நித்தம் காத்திருந்து, அவருடைய வாசற்படியில் காத்திருந்து செபிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வாசற்படியில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த நாளில் நமக்கு தேவை. தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற மக்கள் இன்றைக்கி வேணும். அப்படி வாசற்படியில் காத்திருக்கிறதுனா என்ன? இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை அதிகாலையில் எழுந்த உடனே எங்கெங்கோ போகுது, எதையோ சிந்திக்குது, எங்கெங்கேயோ காத்திருக்கிறாங்க. அப்படி இருதயம் எங்கேயோ காத்திருக்கு. எத்தனையோ பேர்களுக்காக காத்திருக்கு, எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்குது, எத்தனையோ சூழ்நிலைகளுக்காக, எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்காக அது காத்திருக்குது. ஆனால் இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது வேதத்தில். அவருடைய வாசல் படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வசனம் வருது, அவருடைய பிரசன்னம் வருது, அவருடைய சமூகம் எங்கே இருக்குதோ அங்கே காத்திருக்கிற அனுபவம். அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே என்னோட பேசும், என்னோடு கூட பேசும், நான் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனம் ஜனங்களுக்கு போய் சேருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், உங்கள் சித்தம் என்ன, நான் செவி கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருக்கு பயன்படுகிற பாக்கியவானாக இருக்கணும்னு ஒப்பு கொடுக்குறவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு பாக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வாசற்படியில் நித்தம் காத்திருக்கிறவங்களுக்கு, நித்தம் விழித்திருப்பவர்களுக்கு, அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் பாக்கியம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் பயன்படுகிற பாக்கியவான்கள். முன்னாடி பார்த்தோம், நிறைவான பாக்கியவான், நிலையான பாக்கியவான். நிலையான பாக்கியவான் என்பது பூமியில் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் போய் சேர்றவர். எப்பொழுதும் அவர் பாக்கியவானாகவே இருப்பார். அடுத்து இந்த பயன்படுகின்ற பாக்கியவான் பார்த்தோம். அடுத்து ஒரு காரியத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மாடுகளும் கழுதைகளும், மாடுகள் என்பது விவசாய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கும் பால்வளம் கொடுப்பதற்கும் அடிப்படையாக, விவசாயத்துக்கு உணவின் அடிப்படையாக இருக்கிற விவசாயத்திற்கு எல்லா காரியங்களிலும் பயன்படக்கூடிய மாடுகள், உடலுக்கு தேவையான சத்தான ஆகாரமாகிய பாலை கொடுக்கிற மாடுகள். கழுதைகள் என்பது சுமையை சுமந்து செல்லக்கூடியது.
பாரம் சுமந்து செல்லக்கூடியது, பலவிதமான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கழுதைகள் பிரயாணத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நாட்களிலே. அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் உணவுகளையும் மாம்சரிகமான உணவுகளையும் ஆவிக்குரிய உணவுகளையும் எடுத்து நடத்துகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ பிரசன்னத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிற, மக்களுடைய ஜனங்களுடைய விண்ணப்பங்களை மக்களிடத்திலிருந்து தேவ சமூகத்துக்கு சுமை சுமந்து செல்லுகிற அனுபவங்களையும் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பயன்படுகிற பாக்கியவான். அவன் பயன்படுகிற பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயன்படுத்தப்படுகிற ஒரு பாக்கியவானாக இருக்கிறவன் தான் மட்டும் பாக்கியவான் அல்ல, தான் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே விண்ணப்பம் செய்து கர்த்தருடைய சத்தியத்தை, தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவனாகவும், அநேகருக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறவனாகவும், அநேகக்குரிய ஜனங்களுக்குரிய ஆவிக்குரிய தேவைகளை தேவனிடத்திலே கடத்தி செல்பவனாகவும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை மக்களுக்கு கடத்தி கொண்டு வருகிறவனாகவும் இருக்கிறவன் அவன் பயன்படுகின்ற பாக்கியவானாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நிறைவான பாக்கியவான். அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. எந்த நாளும் அவனுக்கு குறைவில்லாத பாக்கியசாலியாகவே இருந்து செல்கிறான். ரெண்டாவது நிலையான பாக்கியவான். அவன் எப்பொழுது நிலைத்திருக்கிறவனாக இருக்கிறான். தன்னுடைய பாக்கிய நிலைமையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் தன்மைகளிலே குறைவற்றவனாய் தேவனுடைய ராஜ்யம் செல்வம் வரைக்கும் அவனுடைய பாக்கியம் குறைவில்லாதபடி இருக்கிறது. அவன் நிலையான பாக்கியவான். மூன்றாவதாக பயன்படுகிற பாக்கியவானாக இருக்கிறவன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கும் கர்த்தருக்கும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறான். இந்த வேத வசனங்களை நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 1 முழுவதும், சங்கீதம் 119:1, மத்தேயு 5:10, சங்கீதம் 84, யாக்கோபு 1:12, சங்கீதம் 94:13, நீதிமொழிகள் 8:34, ஏசாயா 32:20. இந்த வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பாக்கியவனாய் வாழ முடியும், எப்படி தம் வாழ்க்கையிலே பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.